வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து இருக்கிற பணம் எல்லாமே வந்து செலவாயிட்டே இருக்குது. உங்களால் வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கூட பணத்தை வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வர காசில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும், அதாவது உங்கள் பர்ஸில் வந்து கொஞ்சம் காசு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் இருக்கிற 20 ரூபா இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 20 ரூபாயை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரஹோரை டைமிங் இருக்குது இல்லையா, அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த 20 ரூபாயை வந்து நீங்கள் உங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வந்து காசு வைப்பீங்க, நீங்கள் டெய்லியும் வர வருமானத்தை வந்து எந்த இடத்துல வைப்பீங்களோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 ரூபாயை வந்து நீங்கள் வந்து வச்சிடணும். அப்படி வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதாவது வந்து அந்த காசு வந்து உங்கள் கையில் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்கிற காசும் வந்து எல்லாமே வந்து செலவாயிடுது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாத சுச்சுவேஷன் வந்து இருக்கும். இந்த 20 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பர்ஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து எங்கே வந்து யூஸ்வலாக வந்து பணம் வைப்பீங்களோ அந்த பணம் வைக்கிற இடத்துல வந்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பீங்களோ அங்கெல்லாம் வந்து, அதாவது வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஈசானிய மூலை, அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து நீங்கள் வந்து வைக்கும்போது உங்கள் லைஃப்பில் இருக்க நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடும். நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 20 ரூபாயை வந்து எடுத்து நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் சுக்கிரஹோரை இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையிலே அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு கிளாஸ் ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. மூடி போட்ட மாதிரி ஒரு ஜார் வந்து எடுத்துக்கோங்க. பத்திரமா வந்து கையாளுங்க. கண்ணாடி பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து கையாளும் போது அதில் வந்து இந்த 20 ரூபாயை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இலை இருக்கு இல்லையா, பிரியாணி இலை, அதை வந்து போட்டுட்டு ஏலக்காய் கிராம்பு எல்லாமே வந்து 3 நம்பரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. உங்களோட கிச்சன் இருக்கு இல்லையா, உங்களோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் மட்டும் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிருங்க. அதாவது இந்த ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலையை வந்து எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி போட்டு வைங்க. 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதே 20 ரூபா ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கள்ல, அதே 20 ரூபாயை வச்சுட்டு இந்த பொருட்களெல்லாம் வந்து போட்டு நீங்கள் வைங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாற்றுங்க, இல்லை 48 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்து போட்டு வச்சுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கால்படாத இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ டைம் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். குறைஞ்சது 3 முறையாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.